செம்பியன் செல்வியின் வலையொலியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் வாழ்க வளமுடன். இன்னைக்கு தமிழின் தொன்மத்தில் ஒரு சொல்லு பார்க்கலாம்னு இருக்கிறேன். நான் என்ற வேர்ச்சொல்ல பார்ப்போம். நான் என்ற வேர்ச்சொல் என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னால் நீண்ட, நெடிய, வளர்ந்த அதுகளை குறிக்கிற சொல்லா இருக்குது. அப்போ அந்த நான் என்று சொல்லி வரைக்குள்ள அது நீட்சியை குறிக்கிற சொல்லாதான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாக்கு நீண்ட தசையுடைய ஒரு உறுப்பு. மற்றது இன்னொரு சொல்ல பார்த்தோம்னு சொன்னால் நாகம் என்று சொன்னால் நீண்ட உடலை கொண்ட. மற்ற இன்னொரு சொல்ல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நீண்டு நாணல் என்று சொன்னால் என்ன, நீண்டு வளர்ற கோரை, நீர் கோரையத்தான் நாணல் என்று சொல்லுவோம். அடுத்தது நான், நீண்ட கயிறு நான் என்று சொல்லுவோம். அடுத்தது நாய் என்று சொல்ல போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நீண்ட வாலையும் நாக்கையும் கொண்ட அந்த மிருகத்தை நாங்கள் நாய் என்று சொல்லுவோம். அதே மாதிரி நாரை, நீண்ட கால்களை உடைய நீர்ப்பறவையை நாரை என்று சொல்லுவோம். அதாவது நாளம் என்ன, நீண்டுள்ள நரம்ப நாளம் என்று சொல்லுவோம். அப்ப இந்த நா என்றது நீண்டதை குறிக்குது. இதுல இருந்து அந்த நாவாய் என்ற சொல்லு வருகிறது. நாவாய் என்று சொன்ன மரக்கலம், நீண்ட மரக்கலத்தை நாவாய் என்று சொல்லி சொல்றோம். இந்த நா என்றதுல இருந்து நாவி என்று சொல்ற ஒரு சொல்லு வருகிறது. நாவி என்று சொன்னால் நீண்ட என்ற சொல்ல தருகிறது எங்களுக்கு. நாவி என்ற சொல்லி நீண்ட, நெடிய என்ற பொருளை தருகிறது. இந்த நாவிலிருந்து நாவிதன் என்ற சொல்லி வருகிறது. நீண்ட கத்திய கொண்ட தொழிலாளி, மயிர்மளிக்கும் தொழிலாளிய நாங்கள் நாவிதன் என்று சொல்றது இந்த நா என்ற அந்த நீண்ட என்ற சொல்லிலிருந்து இது வருகிறது. அதுல இருந்தா அந்த நாவியிலிருந்து அந்த நாவிதன் என்ற சொல்லும் எங்களுக்கு கிடைக்குது. அதோட இந்த நாவில வர இன்னொரு சொல்லி நாங்கள் பார்த்தோம் நாகம் என்று சொல்லி வருது. அந்த நீண்ட உடல் அமைப்பை கொண்ட பாம்பு நாங்கள் நாகம் என்று சொல்லுவோம். அந்த நாகம் என்று சொன்னால் உண்மையிலே அதிண்ட பொருள் என்னன்னு சொன்னாலும் அறிவு, அறிவைத்தாரது. அப்ப அந்த நாகம் என்று சொன்னால் நாலேஜ். உண்மையிலே எங்களுக்கு அறிவுக்குத்தான் அந்த நாகம் என்று சொல்ல நாங்கள் பாவிக்கிறோம். அதோட இந்த நாகம் நீட்சி, வளர்ச்சி என்ற அந்த சொல்லுகளோடையும் இந்த அதுக்குரிய பொருளும் இந்த நாகத்துக்கு கிடைக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சிவன் கழுத்துல இருக்கிற பாம்பு உண்மையில அறிவின் வளர்ச்சியை குறிக்கிறதுக்கு தான் அது அந்த அதுல இருக்குதுன்னு சொல்லி கூறினோம். அப்ப அந்த சிவன் கழுத்துல இருக்கிற பாம்பு அறிவைத்தான் எங்களுக்கு குறிப்பிடுது. அதே மாதிரி சிவன் தலையில இருக்கிற அந்த பிற கலைகளை குறிக்குது. ஃபைன் ஆர்ட்ஸ் கலைகளை குறிக்கிறதுக்கு தான் அது இருக்குன்னு சொல்லி சொல்லிடலாம். அப்ப இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அந்த நாகம் என்ற சொல்ல ஏன் இந்த தமிழர் வரலாற்றுல நாகம் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறது. உண்மையிலே அது ஒரு அறிவின் வெளிப்பாடு, அறிவின் வளர்ச்சியை குறிக்கிறதாகவும் அறிவின் வெளிப்பாடாகத்தான் அந்த நாகம் இருக்கிறதால தான் அந்த நாங்கள் பார்ப்போம்னா தமிழற்ற தொன்மை வரலாறுகள்ல நாகத்தின் பங்கு மிக முக்கியமே. அப்ப அது உண்மையில அறிவை குறிக்கிற ஒரு சொல்லாகவும் ஒரு உருவகமாகத்தான் அந்த நாகத்தை அவை எங்களை தமிழ் வரலாறுகள்ல நாங்கள் கூட முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கக்கூடியதா இருக்கு. அப்ப இன்றைக்கு நாங்கள் இந்த 2 சொல்லைகளையும் பார்த்தோம். நாகண்ட சொல்லிலே இருந்து வார சொல்லுகளை கொஞ்சம் பார்த்தோம். அதே மாதிரி அந்த நாவி என்ற வாரத்துல இருந்து நாவிதன் என்ற அந்த சொல்ல பார்த்தோம். இப்ப நாகம் என்ற சொல்லையும் பார்க்கிறோம். அப்ப நாகம் என்று சொன்னால் அதுக்கு அந்த நாவிலிருந்து அது வந்தாலும் அதோட பொருள் அறிவு வளர்ச்சியை குறிக்கிறது. நாலேஜை தான் அது குறிக்குது. அது எப்படி தமிழற்ற பண்பாட்டிலே அது ஏன் முக்கியமா இருந்ததுன்னு சொன்னால் உண்மையில அந்த அறிவு வளர்ச்சியை, அப்ப அறிவை குறிக்கிறதா தான் அந்த எல்லா இடத்துலையும் அந்த நாகத்தின் முக்கியத்துவம் நாங்கள் தமிழ் வரலாற்றுல பார்க்கக்கூடியது இருக்குது. அப்ப இன்றைக்கு இந்த சொல்லையும் இந்த நாகத்தின் பொருளையும் பார்த்தோம். இன்னொரு காணொளியில மீண்டும் வேறொரு சொல்லி எடுத்து பார்க்கக்கூடியதா இருக்கும். நன்றி, வணக்கம்.